அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான பல செய்திகளோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இது மாலை நேரத்துக்கான பிரதான செய்தி. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 வீடியோ, சிங்களத்தில் 2, தமிழில் 2, 4 வீடியோ போட்டிருந்தேன். முதல் வீடியோ குவைத்தி சிறுவனால் பலியான இலங்கை பணிப்பெண் 2 பெண்கள் இறந்து போயிட்டாங்க. ஒருத்தர் வைத்தியசாலையில் இருக்கிறாங்க. அது சம்மந்தமான வீடியோ காலையில் போட்டு செய்து. பிங்கர் இல்லாமல் போய் வர முடியும், போக தயாராக இருக்கீங்களா? அந்த வீடியோவும் இருக்குது, அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். வாகனங்களை அகற்ற உடனடியாக அழைப்பு விடுக்குமாறு முனிசிபாலிட்டியின் கோரிக்கை. குவைத்தின் பல பகுதிகளிலையும் தொடர்ந்து மின்வெட்டு அமலில். எதிர்வரும் நேரங்களில் இடியுடன் கூடிய மழை, தூசிக்காற்றும் சேர்ந்து 15 வருடங்கள் ஒப்பந்தம். குவைத்தில் நிறைவில்லா கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளி. அனைத்து கடைகளிலும் திடீர் சோதனைகள் ஆரம்பமாகியுள்ளது. குவைத்தியால் பலியாகிய பெண், இது திட்டமிட்ட கொலையே உறுதியாகியது. இதோ மொபைல் ஸ்டேஷன், 6 மொபைல் ஸ்டேஷன்கள் ஒவ்வொரு பகுதிகளையும் பெட்ரோலுக்காக. அதே போல கடைகளிலும் உணவகங்களிலும் அதிரடியான சோதனை. அபராதம் மட்டுமே 50,000 தினார் முதல் 1,00,000 தினார் வரை. மெசேஜ் மூலம் இலங்கையர்களுக்கு தங்களுடைய வரிகளை பற்றிய விவரம். அப்போது நாங்கள் சொல்லும்போது திருடர்கள் இல்லை என்றவர்கள் இன்றைக்கு அவர்கள் வாயால் திருடர்கள் என்று சொல்கின்றார்கள். இலங்கை அரசியலை பற்றியும் ஒரு தகவல் இருக்குது. வீடியோட கடைசியில் அதை அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க. காலநிலை ஆய்வாளர்கள் பெத்ரல் அமீரா இசால் ரமதான் தொடர்ந்தும் குவைத்தில் இனி வரும் நாட்களில் மீண்டும் தூசியுடன் கூடிய காற்று அதிகரிக்கும். அதே போல ருத்தூபா தன்மை இன்னும் அதிகரிக்கும். எதிர்வரும் நாட்களில் இனிமேல் மழை மிருதுவாக குவைத்தில் ஆரம்பமாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. சம்மர் சீசன் நிறைவுக்கான மழை, அதே போல கனமழையுடன் ஆரம்பமாகும் குளிர்காலம். தற்போதைய சூழல்ல இந்த ருத்துபா காலம் இன்னும் கொஞ்சம் நீடிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. الامطار المتوقعه هذا العام باذن الله تعالى مع استمرار الرطوبه وسيطره المنخفض الهندي الموسمي، فراح تكون الامطار موسميه من الخفيفه الى المتوسطه المتقطعه، لأن جبال زاجرس في إيران تأثر على الكويت وبالتالي تعمل مثل حواجز، فتقل نسبة الرطوبة والتكثيف، فتكون الأمطار متوسطة في هذا الوقت. لكن إذا تأثرنا بمنخفض أفريقي من البحر الأحمر فإن التكثيف وتكون الغيوم تكون فوق المعدل، وقد نشهد غرقة هذا العام. فالأمطار تعتمد على الله ثم على المنخفض الجوي إن كان من بحر العرب أو من البحر الأحمر، والله أعلم. மின்சாரம் மற்றும் நீர்வளங்கள் அதிகார சபை குவைத்தின் பல பகுதிகளிலையும் தொடர் மின்வெட்டு அமலில் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த தினம் ஜாப்ரியா பகுதிகளில் கூட சில ஏரியாக்களில் மின்சாரம் தடைப்பட்டிருக்குது. அதே மாதிரி இன்னும் சில பகுதிகளில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவு, எந்த பகுதின்னு சொல்ல முடியாத அளவு மின்சாரம் தடைப்படலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அது எந்த பகுதி அப்படின்றது நோ ஐடியா. அதே மாதிரி ஃபின்லாண்ட் இன்னும் 18 மாதங்களில் குவைத்துக்கு புதிய மின் உற்பத்தி நிலையங்களை 1500 மெகாவாட்ஸ் பவர்களை சப்ளை பண்ணக்கூடிய மின் உற்பத்தி நிலையங்களை இன்னும் 18 மாதங்களில் நிறுவ போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. இதன் பிறகு குவைத்தில் மின்சார பிரச்சினைக்கு நிச்சயமாக முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. குவைத் பெட்ரோலியம் மற்றும் அல் ரகாப் எண்ணெய் மின்சாரம் மற்றும் கட்டுமான சேவைகள் நிறுவனம் 6 மொபைல் எரிபொருள் நிரப்பு நிலையங்களை தயாரித்து வழங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. மேலும் அவற்றை குறிப்பாக புதிய பகுதிகளில் விநியோகிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த புதிய மந்தகாக்களில் இது மாதிரி மொபைல் ஸ்டேஷன், பெட்ரோல் டீசல் எல்லாமே இனிமேல் மொபைல் ஸ்டேஷன்லேயே கிடைக்கும். அடுத்ததாக 15 வருட கால ஒப்பந்தத்தில் கேஸ் சப்ளை 2025 முதல் 15 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு சுமார் 3 மில்லியன் டன்கள். குவைத்துடைய பெட்ரோலியம் கார்ப்பரேஷனும் கத்தார் எரிசக்தி நிறுவனமும் குவைத்துக்கு திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவை வழங்குவதற்கான நீண்ட கால ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. தற்போதைக்கு குவைத் ஆயில் டேங்கர் நிறுவனமான அல் ஐஸ் தொழிற்சாலையில்
தினமும் 60,000 எரிவாயு சிலிண்டர்களை உற்பத்தி செய்வதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் எதிர்வரும் நாட்களில் இந்த எரிவாயு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் வகையில் கத்தாருடனான ஒப்பந்தம் எதிர்வரும் காலங்களில் தங்குதடையின்றி கேஸ் சப்ளை பண்ண முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே மின்சார பிரச்சனை, அடுத்தது கேஸ் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கத்தார் உதவியால் பரவாயில்ல. هي عبارة عن مشتقات نفطية هيدروكربونية تتكون من عناصر الكربون والهيدروجين. من خصائص الغاز البروبين والبيوتين انهم عديمي الرائحة واللون، فاحنا نضيف عليهم المادة هذه اسمها التترا هيدروثيوبين. هذه تعطيها الريحة المميزة اللي احنا نشمها. طبعا هذه الرائحة الإضافية عشان لا سمح الله إذا صار عندنا تسريب للغاز نقدر نميز تسريب الغاز. الغاز هذا ينتقل من الخزانات اللي عندنا إلين مراكز التعبئة عن طريق مضخات الغاز الخاصة. وفي مراحل التعبئة اللي تمر فيها الأسطوانات هي 3 مراحل أساسية. المرحلة الأولى يتم فحص الأسطوانة للتأكد من جاهزيتها للتعبئة. طبعا في هالمرحلة هذه احنا نفحص جسم الأسطوانة، قاعدة الأسطوانة ورغبة الأسطوانة، بالإضافة إلى الحلق المطاط والصمام. 60,000 أسطوانة غاز يوميا يتم إنتاجها لعدد 80 فرع موزعة على جميع المحافظات. عندنا الاسطوانات اللي ما مرت في خطوط الإنتاج من الاختبارات الموجودة يتم نقلها إلى خطوط صيانة الاسطوانات. في خط صيانة الاسطوانات تنقسم عندنا الأعمال إلى قسمين اللي هما الصيانة الخفيفة والصيانة الثقيلة. في الصيانة الخفيفة يتم عمل الصيانة على تعديل الرقبة وتبديل الحلق المطاطي وتعديل القاعدة، ونتأكد من جاهزية الاسطوانة أساس ننقلها إلى خطوط الإنتاج. أما بالنسبة حق الصيانة الثقيلة اللي هي ما تسمى بإعادة تأهيل الاسطوانات، فشركة ناقلات النفط تتبع معايير ومقاييس عالمية من حيث الصيانة، فيتم صيانة الاسطوانة بعد 12 سنة من دخول الاسطوانة الخدمة، ومن ثم 7 سنوات، ومن ثم 5 سنوات. عند دخول المصنع يتم الحرص على لبس ملابس الوقاية الشخصية الأساسية اللي هي الكفر أول وعندي والسيفتي شوز، ومن ثم يتم أنا عندي زيادة المعدات الوقاية الشخصية على حسب طبيعة العمل اللي يتم عملها. وطبعا لا يتم أي عمل في المصنع إلا عن طريق التصاريح، سواء الأعمال الحارة والأعمال الباردة، واللي يتم موافقة عليها عن طريق قسم الصحة والسلامة والبيئة. ومن ثم أيضا يتم عمل تدريب وهمي للعاملين بحيث أن احنا نزيد توعيتهم عند حدوث حالات الطوارئ. جهود كبيرة تبذلها شركة ناقلات النفط الكويتي في تقديم أفضل الخدمات وفق معايير عالمية لضمان جودة المنتج. வெளியானது உண்மை, திட்டமிட்ட கொலைதான். குவைத்தி இனி தப்பிக்கவே முடியாது. பாலைவனத்தில் தன்னுடைய மனைவியை கொன்று வீசிட்டு அதுக்கப்புறமா குவைத்துக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே அவருடைய மகனையும் கூட்டிகிட்டு குவைத்துக்குள்ளே வந்துட்டார். மனைவியை மறந்து போய் ஹோட்டலில் விட்டுட்டு வந்துட்டேன், ஹோட்டல்லே தான் இருக்கிறாங்க, அவங்கள விட்டுட்டு வந்துட்டேன் மறந்து போய் அப்படின்னு சொன்ன அவர் அதுக்கப்புறமா இல்லை நான் கொல்லலை, நான் பாலைவனத்தில் விட்டுட்டு மட்டும்தான் வந்தேன், உயிரோடு விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு மறுபடியும் உண்மையை சொல்லியிருக்கிறார். ஆனாலும் கொலையாளி அவர்தான் என்பது உறுதியாகி உள்ளது. அதே போல் சொந்த மனைவிக்கே இந்த நிலைமைன்னா வீட்டில் உள்ள ஓட்டுநர்களே பணிப்பெண்களே ரொம்ப பாதுகாப்பாக இருங்க. ஏன்னா சிலர் எந்த மாதிரியான சூழலில் இருக்கிறாங்க அப்படின்றது நம்மளால் வியூகிக்கவே முடியலை. ஒரு சிலர் போதைப் பொருளுக்கும் அடிமையாகி இருக்கிறதால தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி 103 மனித வளத்துக்கான பொது ஆணையகம் உங்களுக்கு இந்த அழைப்பை வழங்கியிருக்கிறாங்க. மனித வளத்துக்கான பொது அதிகார சபையை தொடர்பு கொள்ள மனித வளத்துக்கான பொது ஆணையம் உங்களுக்கு 103 அழைக்க உத்தரவிட்டிருக்கின்றது. உங்கள் முதலாளியாலோ அல்லது உங்களுடைய வேலை தளத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக நீங்கள் இந்த 103 அழைக்கலாம். காலை 8:30 முதல் மதியம் 1 மணி வரைக்கும் உங்களுக்கான இந்த சேவை வழங்கப்படும் அப்படின்னு தெரிஞ்சிருக்காங்க. அதுக்கு மேலே எமர்ஜென்சியாக இருந்தால் 112 தான். அடுத்ததாக குவைத்துடைய முனிசிபாலிட்டியின் மிக முக்கியமான தகவல், குவைத்துடைய பல பகுதிகளையும் தொடர்ந்துமே பார்த்திங்கன்னா சுத்திகரிப்பு பணிகளை மேற்கொண்டு வராங்க. வாகனங்கள் ரொம்ப நாளாகவே உபயோகப்படுத்தாமல் பழசாகி போய் அதே இடத்துல இருக்கிற வாகனங்களை அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் உங்களுக்கும் வாகனங்களை நீங்கள் அப்புறப்படுத்துறதுக்காக நீங்களும் ரிக்வெஸ்ட் வைக்கலாம். 139 என்ற அவசர இலக்கம் அல்லது வாட்ஸ்அப் இலக்கமான 24 72 77 32. சில இடங்களில் பார்க்கின்களில் வண்டியே நிறுத்த முடியாத சூழல். ஆனால் பழைய வண்டிகள் நிறைய உடைந்த வண்டிகள், ஆக்சிடென்ட் ஆகின வண்டிகள், ரொம்ப பழைய வண்டிகள் நிறுத்தி வச்சுருப்பாங்க. அது எல்லாமே அப்புறப்படுத்துறதுக்கு நீங்களும் அழைப்பு விடுக்கலாம். அடுத்ததா தொழிலாளர்களே, உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் செய்யுங்க.
தெரியாததில் போய் கை வச்சு நோண்டியாகி பிரச்சனையாகி கடைசியில் உங்களுக்கே நீங்கள் மண்ணள்ளி போட்டுக்காதீங்க. பாருங்கள், இப்போ ஒருத்தர் 3 பைப் ஃபிட் பண்ணுறதுக்கு எத்தனை வேலை பார்த்து வச்சுருக்காருண்டா. أبيكم تشوفون الجمال المنظر هذا. ايش رايكم؟ ايش رايكم في المهندس اللي سوى الحركه هذه كلها؟ والله مفروض بايب ممتد ل3 وخلاص. شنو هذا؟ هذا شنو؟ البيت معلق. هذا المفروض كله اللي تشوفونه مو موجود. بايب واحد و3 خطوط تحت فقط، حار والبارد والراجع. ايش رايكم؟ ما شاء الله. ايش رايك محمود؟ உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு குழு அதிரடியான சோதனைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வராங்க குவைத்துடைய பல கவர்னரேட்கள்லையும். அதே மாதிரி கடைகள் உணவகங்களில் சோதனையிடும்போது பல உணவகங்களில் ரொம்ப நாளாகவே ஃப்ரேசரில் வச்ச இறைச்சிகள் மீன்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. உணவகங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு உணவை மிச்ச நாளாகவே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னாலோ அல்லது 2-3 நாட்களாகியும் ஃப்ரிட்ஜிலே வச்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக கைது செய்யப்படுவீங்க. கடையை இழுத்து மூடி சீல் வச்சுருவாங்க. ஆனால் வீடுகளில் தான் ஒரு வாரமாக ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுத்தாலும் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு நம்மளுடைய நண்பர்கள் சிலர் கமெண்டில் சொல்லியிருந்தாங்க. ஆமாம், வீட்டிலன்னா நம்மளுக்கு எவ்வளோ பழைய சாப்பாடு வேண்டாலும் கொடுக்குறாங்க. கடைகளுக்கு மட்டும்தான் சட்டமா, வீட்டுக்கு இல்லையா? ஏன்னா அடுத்தது 50,000 தினார்லேருந்து 1,00,000 தினார் வரைக்கும் அபராதம். ஒருவேளை நீங்கள் இந்த உணவுகளில் ஏதாவது தவறு பண்ணியிருந்தாலோ அல்லது பழைய காய்கறிகளோ அல்லது பழைய அழுகிய மீன்களோ இறைச்சிகளையோ விற்றால் 50,000 தினார்லேருந்து 1,00,000 தினார் வரைக்கும் உங்களுக்கான அபராதம். شفتوا هذه البسطات اللي موجوده اللي تم اغلاق تقريبا 6 بسطات من قبل الهيئه العامه للغذاء بالاضافه الى بسطتين بوزاره التجاره. هاي البسطات هذه موجوده مشمع بالشمال الاحمر. ليش اغلقوها؟ لانها تبيع اسماك غير صالحه وفاسده وغير صالحه للاكل. اللي تشوفون هذه اسماك كلها فاسده موجوده من هذه البسطه. هذا اسمه شفتوا مشاهدينا الكرام، هذه الاسماك اللي موجوده. اريد اشرح لها بس شيء بسيط. عندنا الكشف على الاسماك بالمنشاه تبين عندنا اسماك تالفه من حيث القوام والشكل والرائحه، رائحتهم يعني فاسده. يعني هذه الحين الاسماك الفاسده اللي تم ضبطها مشان شوف بس اراويكم شفت شلون هذه الخاشمين اللي موجوده غير صالحه. تاكدوا كشف على احد المنشات ووجود اسماك غير صالحه للاستهلاك الادمي، تحرير محضر مخالفه، بيع اسماك غذائيه غير صالحه للاستهلاك الادمي، ويتم دفتر اتلاف هذه الاسماك، ويتم تحرير محضر غلق المنشاه. نبي نعرف المخالفه ايش كثر. المخالفه تتراوح بين 50,000 الى 100,000. التشدد على بيع المواد الغذائيه غير صالحه للاستهلاك الادمي، فالمخالفه من 50,000 الى 100,000. شفت சாதாரண இலங்கை பணத்தை பொறுத்தவரையில் 50,000 தினார்ன்றது 5 கோடி, 1,00,000 தினார்னா 10 கோடி. நாட்டில் என்ன இங்கேருந்து உழைச்சி ஒரு 10 கோழி குஞ்சை கூட வாங்கி போட முடியல, அதுக்குள்ளே எங்கேருந்து 10 கோடி வருது அப்படின்ற மாதிரி சிலர் யோசிப்பீங்க. அதனால் தயவு செய்து கடைகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க, கடை உரிமையாளர்கள் சுத்தம் சுகம் தரும், சுகாதாரத்தை பேணிக்கோங்க. அடுத்ததாக பாடசாலை உபகரணங்களுக்கான சோதனைகள் தற்போது ஆரம்பமாகி வருகின்றது. இனி எதிர்வரும் நாட்களில் பாடசாலை ஆரம்பமாக போகுது இல்லையா? 9ஆம் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு பாடசாலைகள் ஆரம்பமாகிரும். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க பாடசாலை உபகரணங்கள் விற்கக்கூடிய கடைகள், கொப்பி, புத்தகங்கள் மற்றும் பேனா, பென்சில் இந்த மாதிரி பொருட்கள் விற்கக்கூடிய கடைகளில் இப்போது சோதனைகள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி கடைகளில் வேலை செய்கிற யாராவது இருக்கிறீங்கன்னா எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி விலைகளில் தயவு செய்து எந்த ஒரு மாற்றமையும் கொண்டு வந்துடாதீங்க. உங்களுக்கான விலை, நிர்ணயிக்கப்பட்ட விலை எதுவோ அதில் மட்டும் வில்லுங்க. அப்படி இல்லாமல் அதிக பிரசங்கித்தனம் பண்ணி அதிகமாக விலை வச்சு விற்கிறதுக்காக ஏதாவது முயற்சி பண்ணினீங்கன்னா நிச்சயமாக கடையை ஒரு பக்கம் இழுத்து மூடிடுவாங்க. அதுக்கப்புறமா விலை அதிகமாக விட்டுறதுக்காக ஒரு ஃபைன். கடையில் வேலை செஞ்சது யார், ஊழியர்கள் எத்தனை பேர், அத்தனை பேருக்கும் வேலை இழக்க நேரிடும். ஒருத்தர் இருவர் செய்கிற தவறால் எல்லாருமே பாதிக்கப்படுவீங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக விலைகளில் மட்டும் எந்த ஒரு மோசடியும் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி ஒரிஜினல்னா ஒரிஜினல், டூப்ளிகேட்னா டூப்ளிகேட். ஒரிஜினல் என்ற பேரில் டூப்ளிகேட் ஏதாவது போலியான பொருட்களை விற்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா பிராண்டட் சம்மந்தமான விடயங்களில் இவங்க ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. அந்த பிராண்ட் ஒரிஜினலாக இல்லையான்னு செக் பண்ணுறதுலையும் கவனம் செலுத்துவாங்க. ரொம்ப கவனம். அதே மாதிரி குவைத் சுங்கம் 20 கிலோ போதைப் பொருள் ஆசிய நாட்டிலிருந்து வந்த பார்சலில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக அதை கைப்பற்றி யார் அனுப்பியிருக்கிறாங்க, சென்ட் யார், ரிசீவ் யார் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் கேதர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கொரியர் மூலம் கூட
பார்சல்களில் கூட தயவு செய்து எந்த ஒரு தவறுகளும் பண்ணாதீங்க. இந்த போதைப் பொருள் மற்ற தடை செய்யப்பட்ட பொருட்களை அனுப்பாதீங்க. அனுப்பினவருக்கும் பிரச்சனை, இங்கே எடுத்து ரிசீவ் பண்ணுறவங்களுக்கும் பிரச்சனை. குவைத்துடைய பல பகுதிகள்லையுமே தொடர்ந்துமே தெருநாய்களுடைய தொல்லை அதிகமாக இருந்த பிறகு ஷேகா சாதுன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சில நாட்களுக்கு முன்பு தெருநாய்களை ரெஸ்கியூ பண்ணி கொண்டு போய் காப்பாற்றி ஒரு காப்பகம் மாதிரி நடத்திட்டு வந்தாங்க. ஆனால் அங்கே இன்னமுமே மின்சாரம் இல்லாத பிரச்சனை ஒன்று இருக்குது. இன்னமுமே அவங்க ஜெனரேட்டர் மூலம்தான் மின்சாரத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா ஜஹரா ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா பார்க்கிங்கில் தெருநாய்கள் கொஞ்சம் அதிகமாக புழங்குது. தயவு செய்து அந்த பக்கம் போகிறவங்க ரொம்ப கவனம். واحد بالمية استمروا. اي شيخ يعطيك العافية. شلونك اخبارك؟ هاي ثاني مرة اشوفك فيها عشان نكمل الحلقة. اليوم احنا وين؟ بمحمية للكلاب اي السائبة. اي هذه اول محمية راح موجودة بالخليج. اي الغرض منها ان نسوي نفس هالمحميات بس حتى بدون اسوار، بس الفكرة منها ان يكون مكان منصات اكل وشرب. اي وشلون احنا نبتدي الكلاب يتهذبون ويقعدون. بالغالب ما يتعبون كلاب الشوارع بدنا نهذبهم. حلو. فمن انتم قاعد تعلمون سلوكيات؟ قاعد نعلمهم سلوكيات. سلوكيات هني كم هذول يعتبرون كلاب سايبه او ضاله. حاطينهم هني. طبعا هذه كلها انتم من جيبكم الخاص. طبعا انتم اللي قاعد تدفعون كمبادرات. ويعني انا اعشق المبادرين ترى. والله يعطيكم العافيه في ميزان حسناتكم، وان شاء الله عاد الدوله تحط ايدكم بيدكم وتساعدكم ونكبر الموضوع ان شاء الله. انا بالنسبه لي مهم بالنسبه لي شفت هني الكهرباء مثل ما شايف جنريتر. لو في كهرباء راح ترتاحين وايد راح ارتاح، لان شفت الشاليهين هذه شاليهات العمليات حق ايمرجنسي ولا شيء، تكون عمليات اي ايمرجنسي بكون هني. حلو. هذا شاليه الحارس اللي راح يكون موجود. حلو. لازم يكون حارس موجود 24 ساعه. حلو. عشان يتابع اذا في اي مشكله، هو اللي يعني ينظف ويفنن ويعدل وكل شيء. احنا اليوم சில சிஸ்டங்களை பார்க்கும்போது நம்மளுக்கே தலை வலிக்குது. உண்மைதானே, இந்த நாட்டில் தெருநாய்களுடைய தொல்லை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு முன் வந்து இவங்க அதை ரெஸ்கியூ பண்ணி அதை காப்பாற்றி அதுக்குரிய ஒரு மறுவாழ்வு மையத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஆனால் அதற்கு அவங்களுக்கு தேவையான சலுகைகள், மின்சார வசதி, சில சலுகைகளை வந்து செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இன்னுமுமே அதற்கான வாய்ப்புகளை குவைத் அரசாங்கத்தால் பெற்றுக் கொடுக்கல அப்படின்றது கவலைக்குரிய ஒரு விடயம். நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு ரூபாய் வரைக்கும் வெளிப்படைத்தன்மையை நாங்கள் உறுதி செய்வோம். சில ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் செலுத்திய மொத்த வரித்தொகை மற்றும் அது எவ்வாறு செலவழிக்கப்பட்டது என்பதை பற்றியும் குறுஞ்செய்தி உங்களுடைய மொபைல் மெசேஜுக்கு வரும் என என்பிபியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டு உரையாற்றிய அனுரகுமார திசாநாயக் அவர்கள். පෞගේ කාලේ අපේ වැඩ පිළිවෙල ගැන අපි ගැන අපිට වඩා කතා කරේ වෙන අය. අදත් අපේ ආර්ථික ප්‍රතිපත්ති පිළිබඳව, අපේ ආණ්ඩු පාලනයක් පිළිබඳව වැඩිපුර කතා කරමින් තිබෙන්නේ වෙන අය. හැබැයි අපි අද ඒ සියලු අවලාද, අසත්‍ය, විකෘති කරන ලද තොරතුරු ඒ සියල්ලටම ශක්තිමත් පිළිතුරක් ලබා දීලා තිබෙනවා. පොහොසත් රටක්, ලස්සන ජීවිතයක් කියන මේ වැඩ පිළිවෙල ඇතුළේ. අත්පත් කරගන්න ආර්ථිකයේ ජයග්‍රහණී සාධාරණව පොදු ජනයා අතර බෙදෙන්න ඕන. මේක කිව්වම සමහර විට අන්න අතින්ටයි. මේ කියන්නේ ගෙවල් දෙකක් තිබුත් ගෙයක් ගන්න. දැන් කියනවා කාර් දෙකක් තිබුත් කාර් එකක් ගන්න. එහෙම කතාවක් නේ. සාධාරණත්වය කියන්නේ ඒක නෙවෙයි. මොකක් සාධාරණත්වය කියන්නේ? අපි රටේ සංවර්ධනයක් ගැන කතා කරලා පළක් තියෙනවද? අපේම රටේ පුරවැසියන් නිරාවර ඉන්න ඕන. අපේම රටේ ඉන්න දරුවන්ට අධ්‍යාපන ලබා ගන්න පහසුකම් නැත්තම්, අපේම ඉන්න වැඩිහිටියන්ට බෙහෙත් ගන්න නැත්තම්, ඒක මොකද්ද? ඒක කූර ආර්ථිකයක්. අපි යෝජනා කරන්නේ මොකද්ද? පතුලේම ඉන්න පුරවැසියා දක්වා ආර්ථිකයේ ප්‍රතිලාභ සාධාරණව ගලාගෙන යා යුතුයි. ඒක යුක්තිය පිළිබඳ ප්‍රශ්නයක්. මනුස්සත්වය පිළිබඳ ප්‍රශ්නයක්. හැබැයි ඒකට අර්ථකථනය කරන කොහොමද? ගෙවල් දෙකක් තිබුත් ගයක් ගන්න. හරිද? ඒව නෙවෙයි. රජය කියන්නේ ධනෙ උත්පාදනය කරන්නේ නැහැ. රජය කියන්නේ එළිය නිෂ්පාදනය වෙන ධනෙන් පංගුවක් අරගෙන වියදම් කරනවා. එහෙනම් අපි මොකද කරන්න ඕන? අපි උපරිම සහාය දෙන්න ඕන එළියේ ආර්ථිකයට. මේ කියන්නේ කර්මාන්ත, ව්‍යාපාර, ව්‍යවසායකයන්,
අලුතින් ගොඩනගෙන අපි සහාය දෙන්න ඕනේ. ඉතින් අපේ ආණ්ඩුව මොකද කරන්නේ? රජය නියාමනය කරමින් සමහර ඒවා තාක්ෂණය ලබා දෙමින් ප්‍රාග්ධනය උදව් කරමින් ලංකාවෙන් එළියට යන්න පුළුවන් වෙළඳපොළක් හොයාගනිමින් අපි මොකද කරන්නේ? අපේ කර්මාන්තකරුවට ව්‍යවසායකට සහාය දෙනවා. සෑම ශේෂ්ත්‍රයකටම ඉලක්ක සාගත වැඩසටහනක්. ඒක කරන්නේ කවුද? රජය. අන්නේ හදන ලද සැලසුමට අපි පෞද්ගලික ආයෝජකයට ආරාධනා කරනවා. පෞද්ගලික ව්‍යවසායකට ආරාධනා කරනවා. මෙන්න මේම අපි ඉලක්කයක් හදලා තියෙනවා. රජය මේ ඉලක්කයට මේ ශේෂ්ත්‍ර මෙහෙයුම සඳහා මැදිහත් වෙනවා. ඔබ බය නැතුව ඒ ශේෂ්ත්‍රයට ආයෝජනය කරන්න. ඔබ ඔබගේ අත්පත් කරගන්නා උපයා ගන්නා ධනෙන් සාධාරණ පංගුවක් ආණ්ඩුවට බද්දක් ලෙස ගෙවන්න. ඔබ ගෙවන හැම බද්දකම හැම රුපියලකම විනිවිද භාවයෙන් ඒකට මොකද්ද උනේ කියලා අපි ඔබට කියන්නම්. අපි හිතනවා අවුරුදු 2-3ක් ගියාට පසුව ආරම්භයේදී බැරි වී වර්ෂයේදී තමන් ගෙවන ලද බදු ප්‍රමාණය ඒ බද්ද වියදම් කරේ මොනවටද කියන එකත් පිළිබඳව SMS පණිවිඩයක් බදු ගෙවපු කෙනාගේ ෆෝන් එකට එවනවා. ඔබගේ බදු මුදල් සාංගික දීපල බලා ගන්නවා වගේ අපි පරිස්සම් කරලා හැම සතයක්ම පුරවැසියන්ට යොදවන්න. இப்போ நாங்கள் கள்ளனுங்க திருடனுங்க கரப்ஷன் உள்ளவனுங்க எல்லாத்துலேயுமே சுரண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கோட்டாபேவுடைய ஆட்சியிலையும் சரி ரணிலுடைய ஆட்சியிலையும் சரி எல்லாரும் சண்டை பிடிச்சாங்க. இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்கெல்லாம் நல்லவங்க அப்படின்னு. ஆனால் இப்போ என்னடான்னா இப்போ கோட்டாபே பக்கம் இருந்தவங்க எல்லாரும் ரணில் பக்கம் போன பிறகு அவங்களே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் இவங்க அதை திருடினாங்க இதை திருடினாங்க அப்படின்னு அவங்க மேலே இப்போ பழிய போடுறாங்க. அப்போ அதே தானே நாங்களும் அன்னைக்கு சொன்னோம் அவங்க திருடனுங்க அப்படின்னு. මම දැක්ක අර පිස්සු කුට්ටි ආරච්චිද කවුද කියලා ඉන්නේ. අර ගෝව හැදෙනවා කියේ කාබනික පොරක ගහුවා බෝම ගහුවා බගේ. ආන්නේ ළඟදී වමාරනවා මම දැක්කා. වමාරනවා. මිනිහා මයින්ඩක් නාමලුත් තියාගෙන වේදිකාවේ කියනවා අපේ පක්ෂේ හිටපු ජනාව ඔක්කොම රනිල් ගාවට ගිහිල්ලාලු. එස්.එම්. චන්ද්‍රසේන කියලා අනුරාධපුරේ ඇමති කෙනෙක් හිටියාලු. වැව්වල පතුල් හාරලා පස් ටික ගත්තාලු. ටයර් පුච්චල අරවා කළු කරාලු. කරලා කාබනික පොරයන්ට ගොවියන්ට එව්වලු. දැන් තමයි බඩු එළියට එන්නේ නේ. එව්වලු. හරි වැව්කාවුල වල ඉඳන් ඇල්ලුවලු. ගොවියට වන්දි දීපු මුදල් හොරා කෑවලු. අපි මේවා ඉස්සර කිව්වේ. දැන් උම්ම කියනවා අපිට කියන්න දෙයක් නැති වෙලා. අසුචි නැමගෙනාවේ මහින්දානන්ද අලුත්ගම ගේලු. රාජපක්ෂල කාබනික වැඩේට එච්චර කැමැත්තක් තිබෙන්නේ නැල්ලු. ඒ මහින්දානන්දලා තාම ගිහිල්ලා වතේ. සෞඛ්‍ය ඇමති කෙනෙක් හිටලු පවිත්‍ර දේවි කියලා. කොවිඩ් කාලේ එන්නත් ටික ගෙනාවේ නැල්ලු. එයාලු වැඩේ වැරද්දුවේ. රාජපක්ෂලා විරුද්ධවලු හිටියේ. එයා ගිහිල්ලා මුට්ටි දැම්මලු ගඟේ. පැණි වතුර බිව්වලු පාර්ලිමේන්තුවේ. එයාලා එපා කියපු දේ අහුවේ නැල්ලු. මුන්ට දැන් තමයි මේවා කියන්නේ මතක් කරලා තියෙන්නේ. ගියාට පස්සේ කල්පනා කරලා බලන්න. දැන් වමාරනවා ඇතුලේ තොරතුරු කියන්න පටන් අරන් තියෙනවා. ඔක්කොම වමාරනවා. ඒකල ඔක්කොම කියනවා ඒ පැත්තේ දැන් රාජපක්ෂලගේ පැත්තේ ජනාව නැල්ලු. ඔක්කොම කොමෙන්ට් එකට දාලා ප්ලස් කරා බොස් ගාලා ගියාලු ළඟට පැත්තට. දැන් ඒ ඔක්කොම ජනාව තියෙන්නේ. කුට්ටියෝ සජිත් රනිල් ඔය ඔක්කොම කියන්නේ තාම ප්ලස් උනේ නෑ. සැප්තැම්බර් 21 ඔක්කොම එකට තියලා අරකට දාලා බොත්තමක් තියෙන මාලිමාව හැඩේ ඒකට ඉස්සරහ කතිරේ ගහුවම තමයි ඔක්කොම ප්ලස් වෙලා යන්නේ. මේකට දේශපාලනේ සුද්ධ කරලා දානවා. ආදරණීය මේකට සහෝදර සහෝදරි සුද්ධ කරලා දානවා. හැබැයි ඔක වැසිකිලි වට දාන්න හොඳ නෑ. ඔක ප්ලස් කරන්න ඕනේ නඩු ටික අහලා. තියෙනවා බෝගම්බර තියෙනවා දැන් ඒක නම් තියෙන්නේ කොහෙද මේ කුණ්ඩසාරේ තියෙන්නේ දැන් තව එකක් තියෙනවා මෙහි හම්බන්තොට මහින්ද මහත්තයා හදාගෙන අඟුල කොලේ ඒ හොඳයි හදලා තියන්න. සියලුම නඩු ටික අහනවා. අපරාධ නඩු හොරකම් නඩු අහනවා. වසර 76ක් අපේ මිනිස්සුන්ට දුක දුන්නා. අපේ රටක් නැති කළා. බංකොලොත් කළා. අපේ දරුවන්ට අනාගතයක් නැති කළා. ආන්නේ දැන් ඒ ඔක්කොම කාකොටා ගන්නවා. நாட்டில் மக்கள் ஏதோ ஒரு பிரச்சனையால் எப்படியுமே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அதே போல தான் இப்போ இலங்கையில் வெளிநாட்டுக்கு வரக்கூடிய நம்மளே பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறோம், எதால் பாதிக்கப்பட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட். எங்களுடைய இன்றைக்கி பாஸ்போர்ட்டை எடுக்க முடியாத நிலை. இன்றைக்கி எத்தனையோ பேர் சிலர் வந்து கால் பண்ணி கேட்குறாங்க, பிரதர் பாஸ்போர்ட்டை எடுக்க முடியலை, எனக்கு ஒரு நல்ல மெசேஜ் ஒன்று பேசி போடுங்க, இல்லைன்னா எங்கள் கஃபீலுக்கு கொஞ்சம் நம்பரை தரேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தா இங்கேருந்து நிறைய பேர் வந்து கஃபீலுங்க பணம் அனுப்பியிருக்கிறாங்க. இவங்களை ஏமாற்றுறதுக்காக இல்லை, போயிட்டு எப்படியும் வரலாம் அப்படின்னு போனவங்க வாரத்துக்கு ரெடி ஆகினா அந்த சூழலில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து சிலர் வந்து சில குவைத்துகள் தெரியும் தானே, அவங்க சொன்ன டைமுக்கு வரலைன்னா அவங்க பிடிச்சது தானே இப்படி, அவங்க சொல்லும்போது வரல அப்படின்னும் போது உடனே திருடி, நீ ஏமாத்திட்ட, நீ கௌவாத், நீ ஹராமி அப்படின்னு சொல்லி சிலர் வந்து திட்டியிருக்கிறாங்க. சிலருக்கு வந்து புரிகிறதில்ல. ஒரு சிலருக்கு வந்து நானே பர்சனலாக சொல்லி புரிய வச்சேன். ஆனால் பாருங்கள், கடைசியில் திருடனுங்க யார், திருட்டு பட்டம் வாங்குறது யார்? நம்ம நாட்டு அரசியல்வாதிகள்லாம் திருடனுங்க. கடைசியில் திருட்டு பட்டம் யாருக்கு விழுது? நம்மளுக்கு ஹராமி, கௌவாத் அப்படின்னு. ஏன் என்ன காரணம்?
பணம் அனுப்பியிருக்காங்க, பாஸ்போர்ட் செஞ்சுட்டு டிக்கெட் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணுங்கள், நாங்கள் பாஸ்போர்ட்டை செஞ்சு அனுப்புங்க, நாங்கள் வீசா ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி குவைத்திங்க நிறைய பேர் 50 தினாரு 60 தினாரு 100 தினார்னு அவங்க இஷ்டத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களும் அனுப்பியிருக்கிறாங்க பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு, இவங்களும் வாங்கியிருக்கிறது பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு. ஆனால் கடைசியில் இன்றைக்கி பாஸ்போர்ட் எடுக்க முடியலை. சில குவைத்திகளுக்கு வந்து நான் சொன்னதால் புரிஞ்சு கொண்டாங்க, ஒரு சில குவைத்திகளுக்கு அவங்களே சொல்லியும் புரிய வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில குவைத்திகள் என்ன சிலானி கில்லா ஹைவான் ஹமார் கவ்வாத் ஹராமி அப்படின்னு திட்டிட்டு ஃபோனை வச்சுருக்கிறாங்க. கடைசியில் பாருங்கள், இவனுங்க செய்கிற தவறால் நம்ம திருடன்களாக மாறுறோம், திருட்டு பட்டம் வாங்குகிறோம். நம்மளுக்கு பாஸ்போர்ட் கொடுத்தா, டைமோட பாஸ்போர்ட் கொடுத்தா நாம் இந்த பட்டமெல்லாம் வாங்கணுமா? தேவையில்லை. ஆனால் இன்னமும் இலங்கையில் ஒவ்வொரு வகையிலையும் ஏதாவது ஒரு வகையிலையும் எல்லாருமே ஒவ்வொருவரும் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறோம். இதுக்கு சரியான தீர்வு செப்டம்பர் 21 நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானம் தான். உங்களுடைய வீட்டாளுங்கள்ட்ட தயவு செய்து இந்த முறையாவது நல்லொரு அரசியல் தலைமையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முயற்சி செய்ய சொல்லுங்கள், நல்ல தீர்மானமாக எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ சந்திக்கலாம்.